ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மிராஸ் கிச்சன். இன்றைக்குள்ள ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் டூப்பரான ரெசிபி தாங்க. பொள்ளாச்சியூரில் ஃபேமஸான தேங்காய் பால் ரசம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இது மதம்பட்டி ரங்கராஜ் சாரோடைய ரெசிபீஸ் தாங்க இப்போ ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தேங்காய் பால் ரசம் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ நான் எடுத்து வச்சுக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பாருங்கள். பூண்டு, அப்புறம் தக்காளி, புளி, தேங்காய் பால், அதாவது பாலும் ரெண்டாவது பாலும் ஓகேங்களா. திக்காக இருக்குது பால், இது வந்து தின்னாக இருக்குது ரெண்டாவது பால். இந்த பிங்க் கலரில் இருக்குது வந்து திக்கு ஓகேங்களா. இது வந்து தின்னான பால். தேங்காய் பால் ரசம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் இடிக்கணுங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் சீரகம், மிளகு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பீஸ் தக்காளி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம இடித்து எடுத்துக்கணும். இந்த இடித்து எடுக்கும்போது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இதில் வந்து பச்சை மிளகா வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா நீங்கள் இதை போட்டுக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம மல்லி விதை நம்ம போட போகிறது இல்லை, மல்லியோட லீஃப் தான், இலைகள் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நம்ம வந்து இடிக்க போகிறோம். ஸோ பூண்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி இடித்து நீங்கள் ரசம் பண்ணும்போது ரொம்ப வாசனையாக இருக்குங்க. ரசம் வந்து ஜென்ஸ்க்கு வந்து பிடிக்காது. ஆக்சுவலி நிறைய ஜென்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்லேயும் என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டார். ஸோ நான் இந்த ரசம் பண்ணி கொடுத்தோன்னா வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பூண்டு, நம்ம கொத்தமல்லி எல்லாம், தக்காளி எல்லாம் இடித்து போடுறோம் பார்த்தீங்களா, மிளகெல்லாம். ஸோ அதோட வாசனை ப்ளஸ் தேங்காய் பாலோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. என் பசங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. இது என்ன பார்த்திங்கன்னா, இது ரசம் மாதிரியே இருக்காதுங்க. தேங்காய் பாலில் பண்ண ஒரு குழம்பு மாதிரி தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. டாக்டர் சிவராமன் அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து இந்த ரெசிபிஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்கங்க. ஸோ ரீசெண்டாக அவங்களுடைய இன்டர்வியூஸ் நான் பார்த்தேன். நான் மதம்பட்டி ரங்கராஜ் சாரோடையதும் சிவராமன் சாருடைய இன்டர்வியூஸ் பார்க்கும்போது அவங்க இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் நினச்சதை விட செம சூப்பராக வந்ததுங்க. ஸோ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, இல்லை இந்த மாதிரி மண்பானை எடுத்துக்கோங்க. சட்டி வச்சுட்டு அதுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எண்ணெய் பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் ஊற்றலாம், கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் தேங்காயும் கடலெண்ணையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிட்டேன். கடுகு தாளிச்சுக்கோங்க. கடுகு தாளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா, 2 வரமிளகாவே கிள்ளி இப்படி போட்டுக்கோங்க. வரமிளகா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காயப்பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எடுத்து நல்லா போட்டு வதக்கிடுங்க. இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, என்னெல்லாம் நம்ம இடிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா, மிளகு, ஜீரகம், பூண்டு, ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொத்தமல்லி தழை, இது எல்லாமே போட்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம். இந்த இடித்து வச்சு போட்ட உடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர் நல்லா இருந்ததுங்க. செம்ம வாசனை இருந்தது, அரோமா செம்ம சூப்பராக இருந்தது. மாதம்பட்டி ரங்கராஜ் சாருடைய ரெசிபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 வீடியோவில் நான் போட்டிருக்கேங்க. இது 3வது வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குங்க. சூப்பராக இருக்குது இந்த ரெசிபீஸ் எல்லாமே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து யூனிக்கான ரெசிபீஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 2 வீடியோஸ்க்குள்ள லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இடித்து வச்சதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை வாசனை போது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, புளி கரைச்சது. ஸோ அதை எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. புளிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம செகண்டாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காய் பால், இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஸோ அந்த தேங்காய் பாலை வந்து நம்ம முதல்ல சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் கொத்தமல்லியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலையாட்டு சேர்த்துக்கோங்க சரிங்களா. எந்த அளவுக்கு ரசத்துக்கு நம்ம கொத்தமல்லி சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் பால், அதாவது திக்கான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு மாதிரி டேஸ்ட் மாறிடும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஓகேங்களா. ஸோ நம்ம மண்சட்டியில் வைக்கிறதுனால அந்த ஹீட் நல்லாவே இருக்குங்க, நல்லா கொதிச்சு வந்துடும். ஸோ தேவையான அளவு கொத்தமல்லி ஓகேங்களா. ஸோ டேஸ்டியான, ஹெல்தியான, ஒரு யூனிக்கான ஒரு ரெசிபிங்க தேங்காய் பால் ரசம். பொள்ளாச்சியில் பயங்கர ஃபேமஸான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சௌமியா மிராஸ் கிச்சன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாங்க. டில் தென் டேக் கேர், பை பாய்.